இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து பெருசா எதுவும் இல்ல. கொஞ்சம் ட்ரெஸ் வந்து மேடி அடிக்க வேண்டியிருந்துச்சு. அதெல்லாம் அடிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லா ரெஸ்ட்டு தான். நம்ம வந்து வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நன்றியுள்ளவங்களா இருக்கணும். நமக்கு என்ன விஷயம் நடந்துச்சு, நம்ம நன்றி சொல்ல அப்படிங்கிற மாரி எதையும் யோசிக்காம, ரொம்ப குட்டி குட்டியான விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லணும். நம்ம ரோட்ல நடந்து போம்போது நமக்கு நமக்கு எய்த்தாப்புல வர்றவங்க, நம்ம இதயத்த அரவணைக்கிற மாரி காட்டுற ஒரு புன்னகை, நம்ம துவண்டு போய் கிடக்கிற நேரத்தில மத்தவங்க கிட்ட இருந்து வர்ற ஒரு ஊக்கமான வார்த்தை, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது உறவினர்கள்ட்ட இருந்து வர்ற ஒரு ஆதரவான செய்தி, குளிர்கால இருள போக்குறதுக்கு வர்ற ஒரு சூரிய ஒளி, நம்ம ரொம்ப பதட்டமா இருக்கும்போது நம்மள அமைதிப்படுத்துற ஒரு பாட்டு, நம்ம சோர்வா இருக்கும்போது நம்ம நம்ம மனநிலையை உயர்த்துறதுக்கு நம்ம குடிக்கிற ஒரு கப்பு டீ, இருட்டில் இருக்கும்போது பிரகாசத்தை தர்ற மெழுகுவத்தி, நம்மளை மீட்டெடுக்கவும் ரீசார்ஜ் செய்யவும் நம்மளுக்கு கிடைக்கிற போதுமான தூக்கம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம நடந்துக்கிட்டு, பேசிக்கிட்டு, காதை கொடுத்து கேட்டுக்கிட்டு, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச ஆரோக்கியம், இது எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்ல வேணாமா? டீக்கும், சினிமா பாட்டுக்கும் யாராச்சும் நன்றி சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சோர்வாகவும், டயர்டாகவும் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த அந்த டீ குடுக்குற சுகத்தை வேறு எதாலயாச்சும் கொடுக்க முடியுமா? அது இல்லைனா தான் தெரியும் அதோடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு ஒரு குழப்பத்திலையோ, ஒரு டென்ஷன்லையோ இருக்கும்போது நம்ம ஒரு சினிமா பாட்டு கேட்டோமாக்கும், அப்போ வந்து நம்ம மனநிலை, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறி போயிடும். அந்த பாட்டுக்கு யாராச்சும் நன்றி சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த குழப்பத்தோடே இருந்தால் தான் தெரியும் அதோட கஷ்டமும், வலியும், வேதனையும். நன்றி சொல்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் நம்ம கையிலே இருக்கும்போது, கை கெட்டாத விஷயத்த நினச்சி நம்ம ஏன் எப்போதுமே புலம்பி புலம்பி நம்ம வாழ்க்கையை ஓட்டணும்? அதனால் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்மளுக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு வெளிப்படையாக நீங்கள் நன்றி சொல்லி பழகுங்க. நம்ம ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நன்றி சொல்லும்போது நமக்குன்னு நம்மளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த ஒரு காரணத்துக்காகவாச்சும் நம்ம நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல நம்ம ஆரம்பிக்கும்போது நமக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நினச்சி நம்ம சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறோம். இல்லை அதை பற்றி வருத்தப்படுறத நிப்பாட்டிடுறோம். இந்த காரணங்களுக்காக நீங்களும் நன்றி சொல்லுங்கள். எல்லா மனிதர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். இறைவனுக்கும் நன்றி சொல்லுங்கள்.